ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான வேலையை பற்றின தகவல் தான் பார்க்க போகிறோம். அதாவது ஏர்போர்ட் துறையில் உங்களுக்கான வேலைவாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க. இப்போ அந்த வேலைக்கு யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், இதுக்கு தேவையான எலிஜிபிலிட்டி என்ன, இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டுமல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வேலைவாய்ப்புக்குன்னு தனியாக நம்ம ஒரு சேனல் க்ரியேட் பண்ணியிருக்கோம். இந்த சேனலில் மாவட்ட வாரியாக வர எல்லா கவர்மெண்ட் ஜாப்ஸுமே ரெகுலராக அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம். இதுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்றேன். விருப்பம் இருக்கவங்க இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏர்போர்ட் இருக்க பாருங்கள், கார்கோ லாஜிஸ்டிக் மற்றும் அலைடு சர்வீஸ் கம்பெனி லிமிடெட் அங்கேருந்து வேலைவாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க. 100% சப்சிடரி ஆஃப் ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா அப்படின்றதையும் அறிவிச்சிருக்காங்க. அங்கேருந்து வேலைவாய்ப்பு கொடுத்துருக்காங்க. ஓகே, இது பார்த்தா ஒரு ஃபிக்ஸ்டு டேர்ம் என்கேஜ்மெண்ட் கான்ட்ராக்ட் ஜாபாக தான் கொடுத்துருக்காங்க. அதையும் நோட் பண்ணிக்கோங்க. என்னமான பதவி கொடுத்துருக்காங்க அப்படின்னா, முதல்ல செக்யூரிட்டி ஸ்க்ரீனர் ஃப்ரெஷர் கேட்டிருக்காங்க. ஃப்ரெஷர் அப்ளை பண்ணலாம், எக்ஸ்பீரியன்ஸ் தேவையில்ல. ஸோ பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் பொறுத்த வரைக்கும் அமிர்தசர், வடோதரா அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. நம்ம மூணாவதாக சென்னை அறிவிச்சிருக்காங்க. சென்னைக்கு 176 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. அதில் ஜென்ரலுக்கு 73, ஓபிசிக்கு 47, எஸ்சிக்கு 26, எஸ்டிக்கு 13, எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷன் பார்த்தா 17, டோட்டலாக 176 வேக்கன்சி அறிவிச்சிருக்காங்க. நல்ல ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி, மிஸ் பண்ணாத அப்ளை பண்ண பாருங்கள். நெக்ஸ்ட்டு கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் கிராஜுவேட் எனி டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா இந்த வேலைக்கு தாராளமாக அப்ளை பண்ணலாம். அடுத்த கட்டமாக உங்களுக்கு இங்கிலீஷ், ஹிந்தி மற்றும் லோக்கல் லாங்குவேஜ் கேட்டிருக்காங்க. அதாவது ரீடு மற்றும் ஸ்பீக் பண்ண தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு பார்த்தா படிக்க பேச தெரிஞ்சாவே போதுமானது, நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 27 வயசுக்குள்ளே இருக்காங்க பாருங்கள், அவங்க அப்ளை பண்ணலாம். ஜாப் ப்ரொஃபைல் உங்களுக்கான வேலைவாய்ப்பு எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்லைன் ஹோல்டு பேக்கேஜ் ஆஃப் டெக்னிக்கல் அல்லது அதர் மீன் விச் ஆர் இன்க்ளூட் டு ஐடென்டிஃபை, அதாவது ஐடென்டிஃபை பண்ணுற மாதிரி இருக்கும். அதான் செக்யூரிட்டி ஃபங்க்ஷனுக்கான ஒரு வேலைவாய்ப்பை கொடுத்துருக்காங்க. எங்கன்னா ஏர்போர்ட் மற்றும் கார்கோ காம்ப்ளெக்ஸ் இருக்க பாருங்கள், அங்கே தான் உங்களுக்கான ஜாப் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு அப்ளிகேஷன் ஃபீஸ் கொடுத்துருக்காங்க. ஜென்ரல் கேட்டகரி மற்றும் ஓபிசிக்கு 750 ரூபா நீங்கள் ஃபீஸ் பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுவே எஸ்சி, எஸ்டி, எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷன் மற்றும் பெண்களாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் 100 ரூபா மட்டும் ஃபீஸ் பே பண்ணால் போதுமானது. ஓகே, இந்த வேலைக்கு எப்போ அப்ளை பண்ணலாம் அப்படின்னா 9/6/2025 30/6/2025 வரைக்கும் இந்த வேலைக்கு ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ அப்ளை பண்ணுறதுக்கான டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே கேட்டிருக்காங்க, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ எப்படி செலெக்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷார்ட் லிஸ்டடுக்கு எடுக்கிறாங்க. அதன் மூலமாக டைரக்ட் இன்டர்வியூ வச்சு சைட் பண்ணுறாங்க. உங்களுக்கு எக்ஸாம் கிடையாதுங்க, இன்டர்வியூ மூலமாக சைட் பண்ணுறாங்க. ஐ கலர் பிளைண்ட்னஸ்க்கான எக்ஸாமினேஷன் வைக்கிறாங்க. ஷுட் ஹாவ் அன்இம்பேர்டு விஷன் அண்டு ஹியரிங் எபிலிட்டி இருக்கணும். இந்த மாதிரி பார்த்தா மெடிக்கல் ஃபிட்னஸும் இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. குட் ஓரல் அண்டு ரிட்டன் கம்யூனிகேஷன் ஸ்கில் கேட்டிருக்காங்க. குட் ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த் மற்றும் எபிலிட்டி பற்றி கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ உங்களுக்கு பே மற்றும் அலவன்ஸ் பற்றி கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் இயரில் உங்களுக்கு 30,000 ரூபாய் உங்களுக்கான சேலரி இருக்கும். செகண்ட் இயர் ஒர்க் அப்போ 32,000 ரூபாய், தேர்ட் இயர் ஒர்க் அப்போ 34,000 ரூபாய் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை தவிர்த்து ட்ராவல் அலவன்ஸ்லாம் கொடுப்போம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தா ஸ்டைஃபண்டாக 15,000 ரூபாய் கொடுக்கும் ட்ரைனிங் அப்போ அப்படின்றதையும் உங்களுக்கு அறிவிச்சிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு ட்ரைனிங் இருக்கும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. பிஎஃப் கான்ட்ரிபியூஷனும் இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. மெடிக்கல் இன்சூரன்ஸ் அந்த மாதிரி நிறையா உங்களுக்கான பெனிஃபிட் இருக்க போது நல்ல ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி அப்ளை பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு ஸோ நீங்கள் ஒன்ஸ் பார்த்தா செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த மாதிரியான ட்ரைனிங்லாம் இருக்கும் அதை பற்றி கொடுத்துருக்காங்க. இந்த எல்லா ட்ரைனிங்குமே இருக்க போதுங்க, அதையும் நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ அடுத்த கட்டமாக பார்த்தா ஜென்ரல் கண்டிஷன் இந்தியாவில் இருக்க எல்லாருமே இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ அப்பர் ஏஜ் லிமிட் பொறுத்த வரைக்கும் ஸோ எஸ்சி, எஸ்டிக்கு 5 வருஷம் எக்ஸ்ட்ராவாக அப்ளை பண்ணிக்கோங்க. ஓபிசி, என்சிஎலுக்கு 3 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. இதெல்லாமே உங்களுக்கான ஏஜ் லிமிட்டாக வச்சுருக்காங்க. ஓகே, ஸோ செக் பண்ணி பார்த்துட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. செலக்ஷன் கேண்டிடேட் பார்த்தீங்கன்னா ஷூரிட்டி பாண்டை சப்மிட் பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் அறிவிச்சிருக்காங்க. ஸோ படித்து பார்த்துட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. 9ஆம் தேதி முதல் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகுது. ஓகே, அடுத்த கட்டமாக இன்னொரு நோட்டிஃபிகேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. சேம் பார்த்தீங்கன்னா ஏஐ கார்கோ லாஜிஸ்டிக் அங்கேருந்து தான் கொடுத்துருக்காங்க. இது எந்தமான ஜாப் இருக்க போது, எந்தமான பதவி அப்படின்னா அசிஸ்டன்ட் கேட்டிருக்காங்க செக்யூரிட்டிலேருந்து. ஸோ பேன் இண்டியா பேசிஸில் வேலைவாய்ப்பு இருக்கும். ஸோ சென்னையை பொறுத்த வரைக்கும் 54 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. ஜென்ரலுக்கு 23, ஓபிசிக்கு 14, எஸ்சிக்கு 18, எஸ்டிக்கு 4, எக்கனாமிக் வீக்கர் செக்ஷன் 5 அந்த மாதிரி பிரித்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கான க்ரைட்டீரியா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12th பாஸ் பண்ணால் போதுமானது. அசிஸ்டண்ட்டுக்கு
12th பாஸ் பண்ணால் போதுமானது. 27 வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. இங்கிலீஷ், ஹிந்தி மற்றும் லோக்கல் லாங்குவேஜ் கேட்டிருக்காங்க. ஜாப் ப்ரொஃபைல் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அசிஸ்டன்ட் டு பேசஞ்சர். ஸோ பேசஞ்சருக்கு வந்து பார்த்தா அந்த பேக்கை எங்கே நீங்கள் கொடுக்கணும், எப்படி லாட்ஜிங் பண்ணணும், அந்த மாதிரி வந்து உங்களுக்கு அந்த சம்மந்தப்பட்ட கஸ்டமருக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து பார்த்தா ஜென்ரல் ஓபிசிக்கு 500 ரூபா, மற்றவங்களுக்கு வந்து பார்த்தா 100 ரூபா வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. சேம் அதே மாதிரி தான் அப்ளை பண்ணுறதுக்கான தேதி அறிவிச்சிருக்காங்க. அந்த தேதிக்குள்ளே அப்ளை பண்ணிக்கோங்க. செலெக்ஷன் ப்ராசஸும் அதே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. அப்ளை பண்ணிவிட்டு இன்டர்வியூ மூலமாக செலெக்ஷன் பண்ணுறாங்க. சேலரியை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் இயருக்கு 21,500 ரூபா, செகண்ட் இயருக்கு 22,000 ரூபா, தேர்ட் இயருக்கு 22,500 ரூபா வந்து கொடுக்குறாங்க. அதேமாரி ட்ராவல் அலவன்ஸ் எல்லாமே உங்களுக்கு இருக்குது அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஸோ நல்ல ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி, மிஸ் பண்ணாத அப்ளை பண்ண பாருங்கள். இது வந்து பார்த்தா ஒரு டெம்பரரி ஜாப் தான், பர்மனன்ட் ஜாப் கிடையாது. இதான் நல்ல சேலரி உள்ள ஒரு ஜாபாக கொடுத்துருக்காங்க. செக் பண்ணி பார்த்துட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த பிடிச்ச லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.